ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சமைக்கும்போது கீரையின் நிறம், மணம் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் வெளியேறாமல் எப்படி சமைப்பது என்றுதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். 2. இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெற எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீரையை சமைக்கும்போது செய்யக்கூடாதவை. கீரைகளை மூடி வைத்து சமைப்பதால் அவற்றிலுள்ள அமிலங்களின் செறிவை அதிகரிப்பதுடன் நிற மாற்றத்தையும் ஏற்படுத்தும். இதை தவிர்ப்பது நல்லது. சிலர் கீரையின் நிறத்தை தக்க வைக்க சமைக்கும்போது பேக்கிங் சோடா சேர்ப்பதுண்டு. அது மிகவும் தவறானது. பேக்கிங் சோடா சேர்ப்பதால் கீரைகள் மென்மையாக வேகும். ஆனால் அவற்றின் உண்மையான வாசனையை மாற்றி அவற்றிலுள்ள வைட்டமின் சி, முக்கிய தயாமின் சத்தையும் அழித்துவிடும். கீரைகளை கொதிக்கும் நீரில் அதிக நேரம் சமைப்பது ஆக்சலேட் அளவை கிட்டத்தட்ட 40% வரை குறைப்பதாக ஆய்வுகள் சொல்கின்றன. ஆகவே கீரைகளை அதிக நேரம் சமைக்கக்கூடாது. கீரையை எப்படி சமைக்க வேண்டும்? கீரையின் நிறத்தை தக்க வைக்க சமைக்கும் நேரத்தை குறைக்க வேண்டும். ஆவியில் வேக வைப்பது, ஸ்டீர் ஃப்ரை முறையில் சமைப்பது கீரைகளில் உள்ள ஊட்டச்சத்துக்களை ஓரளவு தக்க வைக்க முடியும். கீரை வேக வைக்க 3-5 நிமிடங்கள் போதுமானது. கீரை சில நிமிடங்களில் வெந்து மென்மையாகிவிடும். மிக குறைந்த அளவு எண்ணெய் விட்டு மிதமான தீயில் கீரைகளை வதக்கி எடுப்பது இன்னொரு முறை. இந்த முறையிலும் கீரை மிருதுவாக வெந்துவிடும். முருங்கை கீரையை எப்படி சமைப்பது என்று பார்க்கலாம்.